திரு அக்னீஸ்வரன், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மகளிர் உரிமை தொகை தேவைக்கான நிதியா, தேர்தல் உத்தியா? இது தேர்தலுக்கு செலவழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போது பெண்களுக்கு தகுதியை தீர்மானித்தது உலகத்திலே ஒரே ஒரு கட்சி, திமுக கட்சி மட்டும்தான். திருச்சியில் மாநாட்டில் 7 தீர்மானங்கள், கோரிக்கைகள், அந்த 7ல் 1 தான் சமூக நீதிக்கு அடிப்படையில் நாங்கள் பெண்களுக்கு மாதம் மாதம் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும். ஆனால் 2023 வரைக்கும் அந்த உரிமை தொகை ஏன் வழங்கலை? ஈரோடு கிழக்கு 2023 சட்டமன்ற இடைத்தேர்தலில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டதற்கு பின்புதான் தமிழக அரசு உடனடியாக ஒரு 7000 கோடியை ஒதுக்கி சட்டமன்றத்தில் பெண்களுக்கு தகுதியை, இந்தந்த தகுதிகள் எல்லாம் இருந்தால் 2021 திருச்சியில் அந்த மாநாட்டில் பேசும்போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பெண்களுக்கும் வழங்கப்படும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, அரசு ஊழியர்களாக இருந்தால் இல்லை, வருமான வரி கட்டினால் இல்லை, கனரக வாகனங்கள் வைத்திருந்தால் இல்லை, 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தொழில் டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு நிபந்தனைகளை, கட்டளைகளை இட்ட அரசு தான். இந்த கட்டளையை இடுவதற்கு முன்பாக 7000 கோடின்னு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க கேட்டீங்க, அப்ப பீகாரில் கொடுத்தது மாதிரி இது வந்துருமோ அப்படி நீங்க கேட்டீங்க. தப்பு. தமிழ்நாட்டில் கொடுத்தது மாதிரி தான் பீகாரில் கொடுத்தாங்க. தமிழ்நாடு தான், திமுக தான் இந்தியாவிற்கே முன்னோடி. தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் பயன்படும். சரி, இப்பதானே சார் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் தான் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2022 மே மாசம் வரலையோ? அப்ப தேர்தல் வரலையோ? பிப்ரவரியில தேர்தல் வந்திருந்தா அப்பயும் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அப்போ உங்கள் நிலைப்பாடு என்பது எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஒரு நிலைப்பாடும், ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு பெண்களுக்கு தகுதியை தீர்மானித்த கட்சி இந்த கட்சி. சரி, அது கூட இருக்கட்டுங்க. இந்த 2000 ரூபாய் நாங்கள் தருவேன்னு சொன்னீங்களே, எப்போ சொல்றீங்க? எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான், இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் தருவோம், இதை நீங்கள் எல்லாத்தையும் இது வச்சுக்கோங்க, அந்த இதுக்கு கோடை காலத்துக்கு சேர்த்தே நாங்கள் கொடுத்துட்றோம். இது என்ன இஎம்ஐ லோனா இது? சார், தமிழ்நாட்டில் தேர்தலை காரணம் காட்டி இருக்கக்கூடிய திட்டத்தை முடக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் அறிகிறேன். அதுங்காட்டிக்கு தான் இதை இன்னும் 2 மாசத்துக்கு சேர்த்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு முன்கூட்டியே வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக பத்திரமா செலவு பண்ணுங்க, சேமிச்சு வைங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. சார், உலகத்திலே இது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும் சார், உலகத்திலே காசை கொடுத்து ஓட்டு வாங்குற திட்டம் இந்த உலகத்திற்கு இது நல்லது கிடையாது சார். நீங்க மடிக்கணினி, சைக்கிள், ரிக்ஷா, அது மாதிரி எல்லாதும் கிரைண்டர், இப்படியெல்லாம் கொடுத்த திட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு பொருளை கொடுத்தால் அது அவர்களுக்கு பயன்படும், ஆக்கப்பூர்வமாக இருக்கும். மடிக்கணினி பயன்படும். ஆனால் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இது எதற்காக திட்டம் அப்படின்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கு, விகாஸ் சிங் வழக்கில் தான் நீங்கள் இது மாதிரியான பணமே இல்லாதப்ப எப்படி இப்படிப்பட்ட திட்டத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அன்றைய தலைமை நீதிபதி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆனா 2021 நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, ஆனா 2023 வரைக்கும் ஏன் கொடுக்கலன்னு கேட்டா இந்த அரசாங்கத்திடம் பதில் இல்லை, திமுக அரசாங்கத்திட்ட பதில் இல்லை. இதுதான் திராவிட மாடல். கொரோனா காலத்துல நிதியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த நிதி அரசாங்க கஜானத்திற்கு பொதுபாண்டாவுக்கு வருகின்ற ஒரு சூழல் வந்ததுக்கு பிறகுதான் கொடுக்க முடிஞ்சதுன்னு முதலமைச்சருடைய அவருடைய பதிவிலே இருக்கேன். 2019 2021 வரைக்கும் கொரோனா இருந்துச்சு தெரியுமில்ல. செப்டம்பர் 21 2021 பிறகுதான் மத்திய அரசாங்கமே தடுப்பூசி கண்டுபிடிச்சுன்றது அன்றைய எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியுமா தெரியாதா? பிறகு எதுக்கு 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தருவேன் நீங்க சொன்னீங்க? தமிழ்நாட்டில் 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குது. ஆனா நீங்க கொடுத்திருக்கிறது 1,31,00,000 பேருக்கு தான். 1,31,00,000 பேருக்கு தான் கொடுத்திருக்கீங்க. ஏறத்தாழ 1 கோடி பெண்கள் நீங்க கொடுக்கல. அதுல இன்னொரு ஒரு சட்ட சிக்கல் என்ன தெரியுமா? குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்து வர்ற திட்டம் தான். அதுக்கு பேர் தான் உரிமை தொகையா. நான் கேட்கிறேன், இது உரிமை தொகையா, அவர்களுடைய பெண்களுடைய உரிமையை பறிக்கின்ற தொகையா? 1000 ரூபாய் கொடுக்கிறது எப்படி சார் உரிமையை பறிக்கிறதா? சரியான கேள்வி கேட்டீங்க நெறியாளர் சார். ஒரு குடும்பத்துல மாமியார் இருக்கிறாங்க, மருமக இருக்கிறாங்கன்னா மாமியாருக்கு கொடுத்தால் மருமகள் அதை கேட்க கூடாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணுக்கு தான் கொடுப்போம்.
அப்ப மருமகளுக்கு கொடுக்கணும்னா மாமியா தனது உரிமையை விட்டு கொடுத்துடணும். அப்ப சண்டையை மூட்டி வருது யாரு? சீரியல் கிடையாது, திமுக திராவிட மாடல் தான். ஆகவே இவ்வளவு சட்ட சிக்கல் இருக்குதுன்னு தெரிஞ்சும் திமுக போட்ட நாடகம். நீட்டு விலக்கு வர முடியாது என்று தெரிந்தும் நாங்கள் நீட்டு விலக்கை கொண்டு வருவோம். 1000 ரூபாய் நீங்க 2,23,00,000 பெண்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணி, ஒரு தாய்மார், ஒரு பெண்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க 2,30,00,000 பேத்துக்களை கொடுத்திருக்கணும். ஆனா கொடுக்கலையே. இவைகள் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிற போது இது மட்டுமா? எங்க தலைவர் ஆட்சிக்கு வர போறாரு என்று சொல்லி நீங்க இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 5 சவரன் கூட்டுறவுல போய் வைங்கன்னு சொன்னீங்க. உங்களை நம்பி எல்லாரும் போய் வச்சாங்க. 48 லட்சம் பேர் வச்சாங்க. அதுல 35 லட்சம் பேரை கடன் தள்ளுபடி தகுதி இல்லைன்னு சொன்னது இந்த ஆட்சி தான். அப்ப 2,31,00,000 பேர் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளில் 1,31,00,000 பேத்துக்கு கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். பெண்களுக்கு தகுதியை தீர்மானித்து பல நிபந்தனைகளை போட்டது இந்த ஆட்சி தான். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதற்கு பிறகு இவர்களுக்கு அச்சம் பயம் வந்து விட்டது. ஆகையினால சரி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து விடு அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ ஏன் இப்ப கொடுக்குறீங்கன்னு சொன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. 2023க்கு முன்னாடி ஏன் கொடுக்கலனா அப்ப தேர்தலே இல்ல. அப்போ பொங்கல் நிதி கொடுத்ததும் இதே கணக்கு தான். அப்போ எது 2023 பொங்கல் அதிமுக ஆட்சியிலும் கொடுத்தாங்களே, அதுதான் அப்பயும் அதே கணக்கு தானே. அது அப்ப கொரோனா காலம் இல்ல. கொரோனா காலம் எல்லாம் வீட்டுல முடங்கி கிடந்தோம். அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை, அது தெரியும். மதுபான கடைகள் மூடிருச்சு. இன்னைக்கு 48,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருது. அப்படி அந்த வாங்கிய வருமானத்தை நீங்க அது என்ன சார் கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்றீங்க? இது உரிமையை எடுத்த தொகை, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இழக்க செய்த தொகை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அரசாங்கம் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கின்றதை மகளிரிலிருந்து உரிமையை எடுக்கின்ற தொகையாக அக்னீஸ்வரன் எதற்காக பார்க்கிறாரு? ஏன்னா அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு குடும்ப அட்டைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 2.5 கோடி பேருக்குள்ள கொடுத்துருக்கணும். அப்போ ஒரு ரேஷன் அட்டைக்கு, ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரே ஒரு தாய்மார் தான் வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கணக்கையும் சேர்த்து இந்த கொடுக்குற 1000 ரூபாய் பேர்ல சேர்த்துக்கிறீங்களா என்ன? அப்போ ஒருத்தவங்களுடைய உரிமையை விட்டு கொடுப்பதனால் இன்னொருத்தருக்கு போய் சேருகிறது. அதற்கு பெயர் கலைஞர் உரிமை.